இயேசுவின் இதய சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். திரு இருதய வணக்க மாதத்தின் 5ஆம் நாளாகிய இன்று இயேசுவின் திரு இருதயம் எவ்வாறு புனித வாழ்விற்கு முன் மாதிரியாக விளங்குகிறது என்றும், அந்த தூய இதயம் நம்மிடத்திலே என்ன எதிர்பார்க்கின்றது என்பதையும் குறித்து சிந்திப்போம். இயேசுவினுடைய திரு இருதயம் புனித வாழ்வின் ஊற்றும் புனித வாழ்வுக்கு மாதிரிகையுமாயிருக்கின்றது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த 33 ஆண்டுகளும் அனைத்து புண்ணியங்களிலும் தலை சிறந்தவராகவும், இந்த உலகிற்கே ஒரு மிகச் சிறந்த முன் மாதிரிகையாகவும் திகழ்ந்தார் என்று சொன்னால் அது முற்றிலும் உண்மை. தன்னுடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்திலுமே இயேசு தூய்மையானவராக திகழ்ந்தார். அதோடு மட்டுமல்லாமல் தான் சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றார். இவ்வாறாக அவருடைய வாழ்வு முழுவதுமாக நன்மையின் ஊற்றால் நிறைந்திருந்தது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு வணக்கமும் வழிபாடும் செலுத்துகின்ற நாமும் இயேசுவை போல புனித வாழ்வு, தூய வாழ்வு வாழ அழைக்கப்படுகின்றோம். பல நேரங்களில் எந்தவித முயற்சிகளையும் மேற்கொள்ளாமல், எந்தவித தியாக செயல்களும் சிந்தனையும் இல்லாமல் நாமும் தூய வாழ்வு வாழ முயற்சி செய்கிறோம். ஆனால் இந்த அணுகுமுறை சரியான அணுகுமுறையா என்றால் நிச்சயமாக இல்லை. புனித வாழ்வு, தூய வாழ்வு வாழ முதலிலே நம்மால் இயன்ற சிறிய சிறிய முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். சில தியாகங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும். இன்று நாம் பீடமேற்றி பரிந்துரை ஜெபங்களை மேற்கொள்ளுகிற புனிதர்கள் எல்லாரும் தாங்கள் இந்த உலகிலே பிறந்த காலத்திலே புனிதர்களாக இருக்கவில்லை. சாதாரண மனிதர்களாக, பாவ வாழ்வு வாழ்ந்த மனிதர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் தங்களுடைய சிறிய சிறிய முயற்சிகளின் மூலமாக இயேசுவின் மீது கொண்ட அந்த அன்பை, இயேசுவினுடைய வாழ்வை தங்களுடைய வாழ்விலே பிரதிபலிப்பதன் மூலமாக அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். தங்களுடைய சுய விருப்பு வெறுப்புகளை முழுமையாக அறிந்தவர்களாக தங்களையே இயேசுவுக்கு முழுவதுமாக கையளித்தார்கள். அதனால்தான் இன்று புனிதர்களாக மணி மகுடம் சூட்டப்பட்டிருக்கின்றார்கள். நம்முடைய வாழ்விலும் கூட பல பாவ சூழல்கள் அல்லது புண்ணிய வாழ்விற்கான, தூய வாழ்விற்கான தடங்கல்கள், சவால்கள் பல இருக்கலாம். அந்த புனிதர்களை போன்று இயேசுவின் மீது, இயேசுவின் திரு இருதயத்தின் மீது அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்வை நாம் முன்னெடுத்து சென்றோம் என்று சொன்னால், இந்த பாவ சூழல்களை, நாம் சந்திக்கக்கூடிய தடங்கல்களை, சவால்களை நிச்சயமாக நம்மாலும் திரு இருதயத்தின் துணை கொண்டு எதிர்கொள்ள முடியும். எனவே சிறிய சிறிய முயற்சிகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஏறெடுக்க ஆரம்பிப்போம். பவுலடிகளார் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே 7வது அதிகாரம்
14, 15 வசனம் தொடங்கி நாம் வாசிக்கிற பொழுது தெரியும். அவர் தன்னுடைய வாழ்விலே தான் அனுபவித்த அந்த வேதனைகளை வெளிப்படுத்துகின்றார். நன்மை செய்ய விருப்பம் அவரிடத்திலே இருக்கின்றது. ஆனால் அதை செய்ய அவரால் முடியவில்லை. அவர் விரும்பாத தீமையைத்தான் அவரால் செய்ய முடிந்தது என்று பதிவு செய்கின்றார். அதற்கான காரணம் தன்னிலே குடிகொண்டிருந்த பாவம், பாவச் சூழல் என்பதை அவர் பதிவிட மறுக்கவில்லை. நம்மிடம் கூட அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கலாம். நன்மை செய்ய, புனித வாழ்வு வாழ நாம் விரும்பினாலும் நாம் கட்டிக்கொண்ட பாவங்கள் அப்படிப்பட்ட தூய வாழ்வு வாழ நம்மை அனுமதிப்பதில்லை. இந்த சூழ்நிலைகளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவினுடைய திரு இருதயத்தை நம்பிக்கையோடு நாட வேண்டும். இயேசுவினுடைய திரு இருதயம் நம்முடைய பாவ வாழ்வை எதிர்கொள்ள நமக்காக துடிக்கின்ற ஒரு உன்னதமான இருதயம். இயேசுவினுடைய மகா பரிசுத்த திரு இருதயமே, உம்முடைய தூய இருதயத்தை போல எங்களுடைய இருதயங்களையும் மாற்றும் என்று நாம் உருக்கமாக நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் நம்முடைய பாவங்களை எதிர்கொள்ள, சவால்களை துணிந்து எதிர்க்க இயேசுவினுடைய திரு இருதயம் நமக்கு உதவி செய்யும். ஒரே நாளில் யாரும் புனிதர்களாக மாறிவிட முடியாது. படிப்படியாக ஒவ்வொரு நாளும் நாம் மேற்கொள்ளக்கூடிய சிறிய சிறிய முயற்சிகள் தான் நம்முடைய வாழ்வை தூயதாக்கி இறைவனுக்கு ஏற்புடையதாக மாற்றும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய திரு இருதயம் எவ்வாறு புண்ணிய வாழ்வுக்கு மாதிரியாக திகழ்கின்றதோ, புனித வாழ்வின் மாதிரியாக திகழ்கின்றதோ, அதே போல அவருடைய இருதயத்தை வணங்குகின்ற நாமும் அந்த இருதயம் கற்றுத்தரக்கூடிய படிப்பினைகளை நமதாக்க முயற்சி செய்வோம். அதன் மூலமாக இயேசுவினுடைய திரு இருதயத்தின் உண்மையான சாட்சிகளாக திகழ்வோம். வெறும் வார்த்தை அளவில் மட்டுமல்ல, நம்முடைய திரு இருதய பக்தி நம்முடைய செயல்களிலே வெளிப்பட வேண்டும். எனவே நாமும் தூய, உன்னதமான, பரிசுத்தமான தியாக வாழ்வு வாழ முயற்சி செய்வோம். இயேசுவினுடைய திரு இருதயத்தின் உண்மை சாட்சிகளாக வாழ்வோம்.